நமஸ்காரம். ரஜேஷ் ரவீந்திரன், அஸ்ட்ராலஜர், ஃபிலிம் டைரக்டர். இப்போ நம்ம இந்த பதிவில் பார்க்க இருப்பது உத்திராடம், திருவோணம், அவிட்டம் நட்சத்திரங்களை உள்ளடக்கிய மகர ராசிக்கான கேம் சேஞ்சர் நேயருக்கான கைகூடிய காதல் கை நழுவி போனது ஏன். அதாவதுங்க, மகர ராசி உத்திராடம், திருவோணம், அவிட்டம் இந்த மகர ராசியில் பார்த்தீங்கன்னாக்கா பரோபகாரி ராசி அப்படின்றதுலாம் நம்ம ஏற்கனவே பல பதிவுகளில் நான் சொல்லிட்டு இருக்கேன். நான் அதாவது வாழ்க்கையை ஒரு யதார்த்தமாக வாழ்கிறவங்க. உங்களால் முடிஞ்சால் ஒரு 4 பேர்த்துக்கு நல்லது செய்யணும், முடிஞ்சால் ஒரு உதவி செய்யணும், உபகாரமாக இருக்கணுமே தவிர உபத்திரவமாக ஆகிடக்கூடாதுன்னு நினைக்கிற ஒரு ராசி தான் உங்களுடைய மகர ராசி. இதில் ஒரு கண்ணுங்கருத்தமாக இருக்கிறவங்க, உங்களை ஏறி மிதித்து கொத்து புரோட்டா போட்டு உங்களை சட்னி ஆக்கிட்டு போனவங்க பல பேர் இருக்காங்க. ஆனால் நீங்கள் பல பேர்த்துக்கும் எல்லாத்துக்குமே, அதாவது உங்களுக்கு துரோகம் பண்ணவனுக்கும் நீங்கள் நன்மை தான் செய்யணும், நன்மை தான் செஞ்சுருக்கீங்க அப்படின்றது தான் ஒரு நிதர்சனமான ஒரு உண்மை. அப்படிப்பட்ட மகர ராசிக்கு இப்போ எப்படி இருக்குது நேரம் அப்படின்னீங்கன்னாக்கா, அதாவது நேரம் எப்படி இருக்குது அப்படின்னாக்கா, நம்ம இப்போ படிப்பு, உத்தியோகம், மேலே வெட்டி, வீடு கட்டுறது, குழந்தை பாக்கியம், அதை பற்றினா இப்போ நம்ம பார்க்கல. அதெல்லாம் தனியாக அது ஒரு சேனல், அது ஒரு சாப்டர் தனியாக ஓடிட்டு இருக்குது. அது வேற விஷயம், அதை விடுங்க. இப்போ நம்ம பார்க்குற சப்ஜெக்ட், இந்த கண்டென்ட்டே என்ன அப்படின்னாக்கா, கண்டுபிடித்தவனுக்கும் கண்டுபிடிக்காதவனுக்கும் கண்டு கொள்ளாதவனுக்கும் கண்டு ரசித்தவனுக்கும் கலங்க விட்டு கவலையை தருவதுதான் காதல். காண்பதிலே பச்சை, கண்களிலே மஞ்சள், கையில் கிட்டியதென்னவோ சிவப்பு கருப்பு காதல். அதாவதுங்க, இப்போ நடக்கிற கிரக சஞ்சார சூழ்நிலைகள் மகர ராசிக்கு எப்படி இருக்குன்றத ஒரு சின்ன ஒரு டீட்டெயிலாக பார்த்தோம் அப்படின்னாக்கா, 2ஆம் இடத்துல தன குடும்ப வாக்கு ஸ்தானத்தில் ராகு பகவான், கும்பராசி, கும்பராசியில் கும்பத்தில் ராகு. 3ஆம் இடத்துல உங்களுடைய ராசிநாதன் சனி பகவான். சனி பகவான் இருக்கிறது சுக்கிர பகவான் உச்சமாகின்ற வீடு. அடுத்ததாக பார்த்தீங்கன்னாக்கா 8ஆம் இடத்துல கேது பகவான். அந்த 8 என்கின்றது பார்த்தீங்கன்னாக்கா மறைவு ஸ்தானம், மர்மஸ்தானம், ஆயுள் ஸ்தானம். அந்த இடத்துல கேது பகவான் ஞானகாரகன், மோட்சகாரகன் போய் உட்காந்துருக்காரு. அவருக்கு 7ஆம் இடத்துல ராகு பகவான் இருக்காரு. அவருக்கு 8ஆம் இடத்துல சனி பகவான் போய் மறையிறாரு. இதுதான் மேட்ரு. அதாவது இந்த காம்பினேஷன் எப்படி அப்படின்னாக்கா, ஒரு பரோபகாரியா, ஒரு கவலையே இல்லாத, ஒரு தேசாந்திரமாக சுற்றிட்டு இருக்கிற ஒரு மகர ராசிக்காரனை கூட, இல்லை ஒரு மகர ராசி பெண்ணை கூட, அதாவது கல்யாணத்தை பற்றி நினச்சி பார்க்காம இருக்கிறவங்கள கூட பார்த்தீங்கன்னா முதல்ல காதலில் விழ வச்சிடும். ஏன் அப்படின்னாக்கா, உங்களுடைய ராசிநாதன் சனி பகவானின் நம்பர் 1 ஃபிட்டு ஃப்ரெண்ட்லி பிளானட் தான் சுக்கிர பகவான். சுக்கிர பகவான் காதல் நாயகன், கலத்தர நாயகன் அப்படின்றது ஊரறிஞ்ச விஷயம், உலகறிஞ்ச விஷயம். அப்படிப்பட்ட சுக்கிர பகவான் உச்சமாகின்ற வீட்டிலேயே உங்களுடைய ராசிநாதன் சனி பகவான் போய் உட்காந்துருக்காரு அப்படின்னும் போது, இதில் இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னாக்கா, ராகு பகவான் வேற, சுக்கிர பகவானின் தலைவன் ராகு பகவான் வேற பார்த்தீங்கன்னாக்கா, உங்களுடைய ராசிநாதன், உங்கள் ராசிக்கும் கும்பராசிக்கும் ராசிநாதன் பார்த்தீங்கன்னாக்கா சனி பகவான் தானே. அதனால அந்த கும்பராசியில் போயிட்டு இப்போ ராகு பகவான் உட்காந்துருக்காரு. ஸோ இந்த மாதிரி ஒரு காம்பினேஷன் பார்த்தீங்க அப்படின்னாக்கா, இப்படி நான் சொன்ன மாதிரி தான், கண்டுபிடிச்சவனுக்கும் கண்டுபிடிக்காதவனுக்கும் கண்டு கொள்ளாமல் போனவனுக்கும் கண்டு ரசித்தவனுக்கும் கையில் கிட்டாமல் போவது தான் காதல். ஸோ எல்லாமே காண்றது தான், உணர்ந்தது தான். ஆனால் கை கட்டினது வாய் கெட்டாத போகிறது தான். இந்த சிச்சுவேஷனை இப்போ இந்த காலகட்டம் இப்படி போயிட்டு இருக்குது. இந்த காலகட்டம் பார்த்தீங்க அப்படின்னாக்கா, ஏறக்குறைய 2026 நவம்பர் வரைக்கும் இதுதான். அப்படின்போது 2026 ஆல்மோஸ்ட் 2026 இப்படித்தான் போகுது. அப்படின்னும் போது என்ன நடந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, அதாவது ஒரு பாதிக்கப்பட்டவங்க அதாவது ஒரு நாளைக்கு ஒரு 10 கால் வருது அப்படின்னாக்கா, இப்போ வர 10 காலில் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 8 கால் 9 கால் எல்லாம் லவ் ஃபெயிலியர். காதலுக்கு முன்னாடி இப்படி இருந்தாரு, கல்யாணம் இப்போ தான் சார் ஆச்சு, இந்த வருஷம் தான் சார் ஆச்சு, கல்யாணம் ஆன உடனே அவருடைய சுயரூபம் தெரியும் சார், பூனை மாதிரி இருந்தாரு, புலி மாதிரி பாயிறாரு சார், என்னம்மா வீட்டுக்காரன் தான்மா பாயிறாரு, பாஞ்சா என்னம்மா அப்படின்னாக்கா, இல்லை சார் பாயிறாருன்னா என்ன, சரக்கை போட்டு பாயிறாரு சார், அடி நம்மளால் வெட்டு குத்து தாங்க முடியல சார், அந்த மாதிரி இருக்குது சார், இந்த மாதிரி இருக்குது சார், தலைமுடியை கட் பண்ணி விட்டார் சார், தலையை போட்டு செவுத்துல இடிக்கிறார் சார், நங்குன்னு செத்தே போய்ட்டு போல இருக்கு சார், அம்மா வீட்டுக்கு வந்துட்டேன் சார் நான், இந்த மாதிரி இருக்குது. ஸோ அதனால் பலருடைய சுயரூபங்கள் வெளிப்பட்டுக்கிட்டு இருக்கிற இந்த காலகட்டத்தில், இந்த நேரத்தில், அதாவது கிரக கோச்சார நிலைமைகளே பார்த்தீங்கன்னாக்கா, ஒரு மனிதனை நல்லவனை கெட்டவனாக்குறதும், கெட்டவனை நல்லவனாக்குறதும் இந்த கிரக கோச்சார நிலைமைகள் தான். ஜனனகால ஜாதகத்தில் பார்த்தீங்கன்னா நல்லவனாகவே இருப்பான், கெட்டவனாகவே இருப்பான். இதுதான் ஜனனகால ஜாதகம், அதாவது பிறந்தப்போ இருக்கிற ஜாதகம், இந்த ராசி கட்டம், நவாம்ச கட்டம் அப்படின்றது. ஆனால் ஒருத்தர் நல்லவனாகவே இருக்கிறவனை கெட்டவனாக்குறதும், கெட்டவனாகவே இருக்கிறவனை நல்லவனாக்குறதும் இந்த கோச்சார நிலைமைகள். இந்த கோச்சார நிலைமையில தான் அவன் சாயம் வெளுக்கும், ஒரு ரியல் டோன் வெளியே வரும். ஸோ இந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னாக்கா கும்பராகு, சிம்மகேது, மீனசனின்றது உங்களுடைய ராசிநாதன் சனி பகவான் அங்கே இருக்காரு. 7.5 சனி முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு தங்கு தடை இல்லாத பொருளாதார வளர்ச்சி, உயர்ச்சி, உத்தியோகம், மேன்மை, வேலை வெட்டி மேன்மை, இதெல்லாம் அதெல்லாம் நடக்கும்.
கல்யாணம் நடக்கும், எல்லாம் ஓகே, அதெல்லாம் ஓகே. இப்போ நம்ம பார்க்குற டாபிக் என்னன்னாக்கா, எஸ்பெஷலி பர்டிகுலர்லி பார்த்தீங்க அப்படின்னாக்கா, கைகூடின காதல் கை நழுவி போனது ஏன்? உத்திராடம் நட்சத்திரம், ஒரு 28 வயசு பையன் ஃபோன் பண்ணார். ஃபோன் பண்ணிட்டு, சார் அப்பாயின்மெண்ட் வேணும்னாரு. சரி ஓகே பார்த்துடலாம் அப்படின்னா. இப்போவே வேணும் சார்னாரு. இப்போவே பார்த்துடலாம் அப்படின்னா. ஜாதகத்தை அனுப்புனார். எல்லாம் ஓகே, எல்லாம் ரைட்டு. என்ன தம்பி, ஏதாவது ஃபெயிலியரில் இருக்கீங்களான்னு கேட்டேன். சார் லவ் ஃபெயிலியரான்னு கேட்டிருக்கலாமே சார்னாரு. அதைத்தாங்க நான் அப்படி கேட்காத இப்படி கேட்டேன், பாதியை உடச்சி சொன்னாங்க அப்படின்னு நான். ஆமாம் சார், லவ் ஃபெயிலியர் தான் சார் அப்படின்னாரு. கோன்னு கதறி அழுதுட்டாரு. அதாவது என்ன மேட்ருனாக்கா, சார் எனக்கு அவள் கிடைக்காம போயிருந்தா, என்னை ஏமாற்றிட்டு போயிருந்தா அப்படின்னாக்கா அது கதை வேற. ஆனால் என்ன அப்படின்னா, ஏமாற்றிட்டு தான் போயிட்டா, ஒரு விதத்தில் என்னை ஏமாற்றிட்டு தான் போயிட்டா, அது வேற விஷயம். ஆனால் நான் ஒர்க் பண்ணுற ஆஃபீஸில் பார்த்தீங்கன்னாக்கா ஏறக்குறைய ஒரு 700 பேர் 800 பேர் ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம் சார். நான் ஒரு டிபார்ட்மெண்ட்டில் இருக்கேன், அவன் ஒரு லீகல் டிபார்ட்மெண்ட்டில் இருந்துகிட்டு இருக்கிறா. அதனால் நான் இருக்கிற டிபார்ட்மெண்ட்டில் ஒரு பர்டிகுலராக ஒரு 2-3 டிபார்ட்மெண்ட் டிவிஷனோட தான் இன்ட்ராக்ஷன் இருக்கும். ஆனால் அவள் இருக்கிற டிபார்ட்மெண்ட்டில் ஒரு டிபார்ட்மெண்ட்டோடையுமே இன்ட்ராக்ஷன்லாம் இருக்கிற மாதிரி இருக்கும். அதனால் இது ஒரு கார்பரேட் ஆஃபீஸ். அந்த பில்டிங்லேயே பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 700-800 பேர் 1000 பேர்கிட்ட ஒர்க் பண்ணுறோம் அப்படின்னும் போது பல பேர் ஒர்க் பண்ணுவாங்க, பல பேர் மூஞ்சி நமக்கு தெரியாது. அது ஒரு பெரிய இன்ஸ்டியூஷன் மாதிரி இருக்கும். அதில் புதுசாக வேலைக்கு ஜாயின் பண்ணுவாங்க. நேற்று இருந்தவன் இன்றைக்கி இருக்க மாட்டான், இன்றைக்கி இருந்தவன் நாளைக்கு இருக்க மாட்டான். கொஞ்சம் பேர் தான் அப்படி இருந்துகிட்டு இருப்பாங்க. நம்ம டிபார்ட்மெண்ட்டில் எத்தனை பேர் இருக்காங்களோ, நம்ம ஹெச்ஓடி அப்புறம் நம்ம டிபார்ட்மெண்ட்டு அப்படிங்கும்போது அது வரைக்கும் தான் சார் நாங்கள் பார்த்துட்டு போயிட்டு வந்துட்டு இருப்போம். இதில் என்னன்னாக்கா லவ்ஸ் ஆகிடுச்சு. நட்பாக இருந்தது லவ்ஸ் ஆகி எங்களுக்குள்ளே ஒரு சேம் ஃப்ரீக்வன்சி செட் ஆகுது அப்படின்னும் போது நான் நான் ப்ரப்போஸ் பண்ணிட்டேன். நீங்கள் தான், நான் தான் சார் ப்ரப்போஸ் பண்ணேன் ஃபஸ்ட்டு. அப்போ என்னன்னாக்கா அவள் நான் இது வரைக்கும் வாழ்க்கையில் யாரையுமே நான் லவ் பண்ணதில்லை. எனக்கு எத்தனையோ பேர் ப்ரப்போஸ் பண்ணாங்க, அதெல்லாம் நான் ரிஜெக்ட் பண்ணிட்டேன். நான் ஏன்னா ஏன் அப்படின்னு கேட்டேன். நான் இல்லை எனக்கு என்னன்னாக்கா நிறைய குடும்ப பொறுப்புகள்லாம் இருக்குது, அதனால் நான் ரிஜெக்ட் பண்ணிட்டேன். இன்னொரு விஷயம் என்னன்னாக்கா, எனக்கு கீழே 2 தங்கச்சிங்க இருக்காங்க, அவங்களுடைய வாழ்க்கையை நான் பார்க்கணும். ஆனால் இன்னொன்று, அவங்களுடைய கல்யாணத்தை முடிச்சதுக்கப்புறம் தான் நான் கல்யாணமே பண்ணணுன்ட்டு தான் இருந்தேன். ஏன் நீ அப்படி நினைக்கிற? நான் நாளைக்கு நம்மளுடைய காதல் இப்போ நல்லபடியாக போய் நாளைக்கு கல்யாணம் ஆகிடுச்சு அப்படின்னாக்கா நான் உன் தங்கச்சியுடைய கல்யாணத்துக்குன்னா நான் ரெஸ்பான்ஸ் எடுத்துக்க மாட்டேனா? நான் அதை அண்டர்டேக் பண்ண மாட்டேன்னா? என்னுடைய கான்ட்ரிபியூஷன் இல்லாத போயிடுமா? ஏன் நீ இந்த மாதிரினா ஃபீல் பண்ணுற அப்படின்னதுக்கப்புறம், இல்லை இந்த மாதிரினா இதுக்கு முன்னாடி என்ன ப்ரொப்போஸ் பண்ணோன்னா இந்த மாதிரினா டீட்டெயிலாக என்கிட்ட மனசை டச் பண்ணுற மாதிரி பேசலை, நீங்கள் தான் என்கிட்ட பேசுகிறீங்க செய்கிறீங்க அப்படின்னோடனே, நீ அதெல்லாம் ஒன்றும் உரி பண்ணாத அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு நாங்கள் ஒரு காஃபி சாப்பிட்டுட்டு ஒரு காஃபி ஷாப்பில் பேசணும் கொண்டோம். அதுக்கப்புறம் அடிக்கடி மீட் பண்ணுறது போகிறது வரதுன்ற மாதிரி இருந்தது. அப்போ நான் என்னால் முடிஞ்ச உதவிகள்லாம் கொஞ்சம் செய்வேன். நான் திடீர்னு பார்த்தீங்கன்னாக்கா அவங்க தங்கச்சிக்கு ஏதோ ஒரு எக்ஸாம் எழுத போனோம், அந்த மாதிரி இருக்குது, இந்த மாதிரி இருக்குது, அங்கே ரூம் போடணும், இங்கே ரூம் போடணும் அப்படின்னு சொல்லுவாப்பில். நான் ஒன்றே அங்கே ரூம் போட்டு கொடுப்பேன். அதுக்கப்புறம் வே எக்ஸ்பென்ஸு, அதாவது வழி செலவுக்கு நான் கூட பணம் கொடுத்து அனுப்புவேன். வேணாலும் ஒரு 10,000-20,000 அக்கௌண்ட்டில் போட்டுவிடுவேன், செய்வேன். இந்த மாதிரினே நான் பண்ணிகிட்டு இருந்தேன். நான் ஏறக்குறைய சார் இப்போ எனக்கு ஒரு ஒரு ஏறக்குறைய ஒரு வருஷமாகவே இந்த மாதிரி இதெல்லாம் போயிட்டு இருந்தது. என் வீட்டில் பார்த்தீங்கன்னாக்கா நான் ஒரே பையன். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா எங்கள் அப்பா பிஸ்னஸில் இருக்கார். அவருக்கும் எனக்கும் கொஞ்சம் செட் ஆகாது. அதனால தான் இன்னும் நான் படித்த படிப்புக்கு ஒரு நல்ல சம்பளத்தில் நல்ல உத்தியோகம் கிடைக்குது அப்படின்னும் போது அதையே நீ பார்க்கலாம், உன்னால் அது முடியல, உன்னால் எப்பவுமே நீ ஒரு நம்ம வேலை கையில் இருக்குது, அது உன் மன விருப்பத்துக்கு போயிட்டு இருக்கிற அந்த வேலை போர் அடிச்சதுனாக்கா இந்த வேலைக்கு நீ வரணும்னா வந்திருப்பா, நீயே நம்ம வேலையை பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி சொன்னார். ஆனால் எங்கள் அம்மா சொல்லிட்டாங்க, இல்லை நீ அப்பாட்ட அப்படின்னாக்கா உனக்கு இருக்கிற நிம்மதி போயிடும். அவங்க அப்பா ரொம்ப டென்ஷனாக இது பண்ணுவார். நீ இப்போ இந்த வேலைக்கு ஒரு 10 மணிக்கு போகிற, 11 மணிக்கு போகிற, நைட்டு 12 மணி 1 மணி இல்லை ஒரு 8 மணி 9 மணி 7 மணி கூட வர நீங்கள் ஒர்க் ஃப்ரம் ஹோம்னா பண்ணுற. ஆனால் நீ அப்பாவோட ஜாபுக்கு போயிட்ட அப்படின்னாக்கா அது ஆட்டோமொபைல்ஸ் ஸ்பேர் பார்ட்ஸு மொத்தமாக ஹோல்சேல் அப்படி டீல் பண்ணிட்டு இருக்கிற இடம். அதனால் நீ காலையில் 9 மணினா 9 மணிக்கு இருக்கணும், நைட்டு பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 9 மணி வரைக்கும் கம்பல்சரி இருக்கணும். நீன்றனால ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன்னாக்கா ஒரு 7 மணி வரைக்கும் தான் நீ இருக்கணும். அந்த மார்னிங் 9 to 7 அதில் இருந்தே ஆக வேண்டிய கம்பல்ஷன் உண்டு. சண்டே மட்டும்தான் லீவு, நடுவில் நீ ஓபி அடிக்கவே முடியாது, லீவ் எடுக்கவே முடியாதுப்பா, நீ அதெல்லாம் பார்த்துக்கப்பா. அதனால் நீ இப்படி இருக்கிறதே உனக்கு நல்லது, கிட்ட போய் முட்டைப்பாக்கை. அதனால் அப்பா மொழி தனித்தனியாகவே பிஸ்னஸ் பண்ணுங்க. ஏன்னா நீயும் இன்றைக்கி ஒரு 2 லட்ச ரூபா சம்பாதிக்கிற. அதனால் அங்கே போனாலும் என்ன ஆக போகுது, சொந்த வேலை அது, புரியுதா? ஆனால் இப்போ நீ அங்கே போய் நீ பார்க்குற வேலைக்கு அப்பா என்ன பண்ணுறாருனாக்கா அதுக்கு ஒரு 50,000 ரூபா சம்பளத்தில் ஒருத்தர் வச்சிருக்காரு. அது நீ போனீனாக்கா உனக்கு நீ வாங்குற 2 லட்ச ரூபாய் கொடுக்கணும். என்ன இருந்தாலும் நீ ஓனர், புரியுதா? ஆனால் ரெஸ்பான்சிபிலிட்டி உனக்கு அதிகமாகுது. இதெல்லாம் நீ பார்த்துக்கமான்னு சொன்னதை வச்சு நான் இப்போ ஒரு வேலையில் போயிட்டு வந்துட்டு இருக்கேன் சார். நான் இது இப்படி போயிட்டு இருக்கும்போது தான் இவளை மீட் பண்ணேன், நான் இந்த மாதிரி செஞ்சேன். நான் அதனால் இவளுக்கு தேவையான பண உதவிலாம் நான் செய்கிறதுனா அதாவது இந்த ஒரு 1 இயர்ல பார்த்தீங்கன்னாக்கா நான் ஆல்மோஸ்ட் அவளுக்கு ஒரு 30-40 லட்ச ரூபா நான் செலவு பண்ணியிருக்கேன். நான்
என்னங்க சொல்கிறீங்க 30-40 லட்சமா அப்படின்னா, ஆமாம் சார் அது ஒன்றும் எனக்கு ஒரு பெரிய மேட்டரே கிடையாது சார். என்னோட சேவிங்ஸ்லாம் நான் வந்து வேலைக்கு போன காலத்துலேருந்து என்னோட சேவிங்ஸ்லாம் பார்த்தீங்கன்னாக்கா அதுவே வந்து ஒரு 2-3 கோடி ரூபாய்ட்டு நான் வச்சிருக்கேன் சார். நான் அதை வந்து வீட்டில் கேட்க மாட்டாங்க. ஆனால் வந்து நீ சேவ் பண்ணுறது நீ உன்னுடைய சேவிங்ஸு உன்னுடைய ஏர்னிங்ஸ் எல்லாம் வந்து உன்னோக்கு தான் பாது, ஆனால் நீ வச்சுக்கோ அது பார்த்துக்கோ அப்படின்ற மாதிரி. நாளைக்கு ஏதாவது நீ வந்து பிஸ்னஸில் போடணும் இல்லை பிஸ்னஸ் தனியாக நீ ஸ்டார்ட் பண்ணணுனாலும் எப்படியோ ஒன்று அது இது பார்த்துக்கோ நீ அப்படின்ற மாதிரி சொல்லி வச்சுருக்காங்க சார். அதனால் ஒன்றும் பெரிய மேட்டர் இல்லை. சரி இப்போ என்ன ஏதாவது என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டேன் நான். இல்லை சார் இப்போ என்னுடைய ஜாதகத்தில் அமைப்பு எப்படி இருக்குது சார் அப்படின்னாரு. அதான் லவ் ஃபெயிலியர்னா நீங்கள் லவ் ஃபெயிலியர்னு சொல்லிட்டீங்க, என்னாச்சு என்ன காரணம் சொன்னாங்க அப்படின்னு நான். அது சார் அவங்க சொன்ன காரணம் வந்து என்னென்னா என்னை ஏமாற்றிட்டு வந்து போயிட்டா, பணத்தை ஏமாற்றிட்டு போயிட்டா அப்படின்னா பரவாயில்ல சார். ஆனால் நடந்த விஷயமே வந்து டோட்டலாக பார்த்தீங்கன்னாக்கா வேறு மாதிரி ஆயிடுச்சு சார். என்ன வேறு மாதிரி ஆச்சு அப்படின்னு நான். அதே ஆஃபீஸில் ஏறக்குறைய பார்த்தீங்கன்னாக்கா அதே ஆஃபீஸில் நான் இல்லாத இன்னும் ஒரு 3 பேரை லவ் பண்ணிட்டு இருக்கான் சார். இன்னும் அந்த 3 பேரும் வந்து இவன் நம்மள தான் லவ் பண்ணுறா, இவன் நம்மள தான் லவ் பண்ணுற மாதிரி அந்த 3 பேர் ப்ளஸ் நான் 4 பேரை நாங்கள் 4 பேருமே வந்து 4 பேருமே பார்த்தீங்கன்னாக்கா வந்து இவன் நம்மள தான் லவ் பண்ணுறா, இவன் நம்மள தான் லவ் பண்ணுறா, ரொம்ப நல்ல பொண்ணு அப்படின்ற மாதிரி நினச்சிக்கிட்டு இருக்கோம். அதே மாதிரி நான் வந்து 40 லட்ச ரூபா 50 லட்ச ரூபா செலவு பண்ணியிருக்கேன் இவங்களுக்கு இது வரைக்கும். அவனுங்களும் பார்த்தீங்கன்னா அவனுங்களுடைய வசதிக்கு தகுந்த மாதிரி ஸ்டேட்டஸுக்கு தகுந்த மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா ஒருத்தன் 10 லட்சம் பண்ணியிருக்கான், ஒருத்தன் 20 லட்சம் பண்ணியிருக்கான், ஒருத்தன் வந்து 2 லட்ச ரூபா பண்ணியிருக்கான். இந்த மாதிரிலாம் இருந்துகிட்டு இருக்கு சார். அந்த 4 பேர் எப்படி உங்களுக்கு இந்த உண்மை தெரிய வந்தது அப்படின்னா, சார் நாங்கள் ஒரு 10 பேர் நாங்கள் வந்து குரூப்பாக வந்து ஒரு பீச் ரெசார்ட்டுக்கு போனால் வந்து ஃபுல்லாக போட்டு சரக்கை போட்டு வந்து எல்லாம் ஒருத்தருக்கு வந்து நிச்சயதார்த்தம் ஆயிடுச்சு, அதுக்கு ஒரு பார்ட்டி வச்சான், அதுக்கு போகும்போது பாருனாக்கா இந்த மாதிரி வந்து அதே ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுறவங்க தான் எல்லாரும் 10 பேருமே 10 கொலீக்ஸ்லாம் போய் எல்லாம் பேசிகிட்டு இருக்கும்போது பார்த்தாக்கா எல்லாருமே 4 பேர் அடுத்தது நாங்கள் பார்ட்டி கொடுக்க போகிறோம், நான் பார்ட்டி கொடுக்க போகிறேன்னு எல்லாம் சொல்லி வச்ச மாதிரி சொல்கிறேன். அப்புறம் நான் சும்மா தான் நானும் பார்ட்டி கொடுக்க போகிறேன்னு அதில் நாங்கள் ஒரு 4 பேர் சேர்ந்த மாதிரி சொன்னோன்னே எல்லாத்துக்குமே வந்து ஒரே ஆச்சரியம் ஆயிடுச்சு, சர்ப்ரைஸ் ஆயிடுச்சு. என்னடா மேட்டர்னாக்கா பொண்ணு யாருன்னா அதே ஆஃபீஸ் தானே 4 பேருமே சொல்லி வச்ச மாதிரி சொன்னான். என்னது நம்ம ஆஃபீஸுக்கு வந்த பொண்ணா, என்ன 4 பேருக்குமே அந்த ஆஃபீஸில் எப்படி அது நடக்கும், யார் அந்த பொண்ணு அப்படின்னும் போது பார்த்தாக்கா நான் கடைசியில் சொல்லலான்ட்டு இருந்தேன். சொல்லி வச்ச மாதிரி பார்த்தாக்கா எல்லாம் அவன் ஃபோனில் பார்த்தாக்கா அவன் வந்து அவன் ஃபோனில் வச்சுருக்கான் சார். அவன் ஒன்றா எடுத்த ஃபோட்டோவை இவனும் அவளும்ன்ற மாதிரி இதில் ஒருத்தன் பார்த்தாக்கா ரொம்ப க்ளோஸான ஒரு ரேஞ்செல்லாம் எடுத்து வச்சுருக்கான் சார் அவன். இதில் இன்னொருத்தன் சொல்கிறான் நான் வந்து வீடியோவே எடுத்து வச்சுருக்கேன் மச்சான் அப்படின்ற மாதிரி சொல்கிறான். அப்புறம் என்ன கேட்டானுங்க, யாரானுங்க. நான் வந்து எனக்கு என்ன சொல்கிறது எது சொல்கிறதுனே தெரியல. நான் வந்து சாரி நான் எதுவும் பேச விரும்பல அப்படின்னு சொல்லிட்டு நான் கிளம்பி அங்கேருந்து கார் எடுத்துகிட்டு வந்துட்டேன். நான் இதுதான் சார் மேட்ரு, இந்த மாதிரி ஆயிடுச்சு சார். அதாவது வந்து அவள் என்னை ஏமாற்றிட்டு என்கிட்ட பணத்தை வாங்கிட்டு வந்து போயிருந்தான்னா கூட பரவாயில்ல சார். இன்னொருத்தன் நல்லவன் கிடச்சிட்டான், இன்னொருத்தன் வந்து ஒருத்தன் ஏதோ குடும்ப சூழ்நிலை இன்னொருத்தனை கட்டுற மாதிரி ஆயிடுச்சுன்னு போயிருந்தா கூட பரவாயில்ல. ஆனால் வந்து அதே ஆஃபீஸில் வந்து 4 பேரை ஒரே நேரத்தில் லவ் பண்ணியிருக்கா சார் அவள். இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் இருக்கு சார். அப்போ 4 பேரை வந்து ஒரே நேரத்தில் வந்து ஒரு பொண்ணு வந்து முட்டாளாகி இருக்கா பாருங்க சார். இது எப்படி சார் இந்த மாதிரி இந்த ஒரு சுச்சுவேஷனை எப்படி சார் டைஜஸ்ட் பண்ணுறது எடுத்துக்கிறது எனக்கு ஒன்றுமே புரியலை சார் அப்படின்னாரு. இட்ஸ் ஆல் இன் த பார்ட் ஆஃப் லைஃப். இதை வந்து அவாய்ட் பண்ணவே முடியாது, இதை வந்து ஓவர் கம் பண்ணியாங்க வேண்டிய சிச்சுவேஷனில் நம்ம எல்லாருமே இருக்கிறோம். அதாவது வந்து அந்த பெண்ணுடைய ஜாதகத்தில் பார்த்தீங்க அப்படின்னாக்கா இந்த மாதிரி அடுத்தவர்களை ஏமாற்றி ஏற்றி தான் பிழைக்கணும் அப்படின்னு அந்த பெண்ணோட ஜாதகத்தில் இருக்குது. உங்கள் ஜாதகத்தில் ஒரு பெண்ணால் வந்து இந்த மாதிரி வந்து ஏமாறணும், அனுபவம் அடையணும் அப்படின்றது உங்கள் ஜாதகத்தில் இருந்துகிட்டு இருக்கு. இன்னொரு விஷயம் என்னன்னாக்கா இதெல்லாம் மீறிய அந்த பெண் ஒரே ஒருத்தனை லவ் பண்ணியிருந்தா கூட நீங்கள் ஒரு நிச்சயதார்த்தம் ஒரு கல்யாணம்னு போயிருந்தீங்கன்னாக்கா அது வந்து வேற மாதிரி போய் பிரேக்கப் ஆகிருக்கும், கட் ஆஃப் ஆகிருக்கும். அதனால் இப்போ இருக்கிற சிச்சுவேஷன் இதுதான். கும்ப ராகு, மீன சனி, சிம்மக்கேது, அன்னொன்று மகர ராசிக்காரங்க பார்த்தீங்கன்னா பரோபகாரி, ஏமாறுறதுக்குனே பிறந்த ராசி மகர ராசி, பெருந்தன்மையின் சிகரம். உங்களுக்கு 40 லட்ச ரூபா போனது 50 லட்ச ரூபா போனது பெரிய விஷயமாவே இருந்திருக்காது அப்படின்னா நிச்சயமாக இல்லை சார். எனக்கு அது பெரிய மேட்டரே இல்லை. 4 பேரை ஒரே நேரத்தில் ஏமாற்றிட்டாலே அந்த கவலையை விடுங்க. இப்போ அனுபவம் ஆயிட்டீங்க, இனி வாழ்க்கையில் வந்து உஷாராக இருப்பீங்க. இல்லை சார் நான் இனி யாரையுமே நம்ப மாட்டேன் சார், நான் இனிமேல் வந்து அந்த லவ் பண்ணணுன்ற அந்த சிந்தனையாக எனக்கு போயிடுச்சு சார் அப்படின்ட்டாரு. அதனால் பார்த்துக்கிட்டு இருக்க மகர ராசிக்காரங்கள் ரொம்ப நல்லவங்க, அநியாயத்துக்கு நல்லவங்க. காதலில் விழுந்தீங்க அப்படின்னாக்கா அந்த காதலை இந்த 2026 போய் மெயின்டைன் பண்ணிவிடுங்க. அதை ஒரு முடிவு கொண்டு வந்துடாதீங்க. கல்யாணம் பண்ணணும் நிச்சயதார்த்தம் பண்ணணுன்னு அதுதான் அங்கே தான் சிக்கலே ஓடுது. கல்யாணம் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா உடனே ஆப்பு அது கட் ஆஃப் ஆகிடும். 2026 காதலை மெயின்டைன் பண்ணி 2026 நிச்சயதார்த்தம் இல்லை மேரேஜுக்கு டைம் ஃபிக்ஸ் பண்ணுங்கள்.